முகத்தை நான் அறியேன். தினசரி நான் பார்த்த தாமரை பூவும் திருமுகம் காட்டாமல் போனது பாவம். நான் திரும்பி வரும் வரைக்கும் நீரின்றி வாடும் இளநாத்து ஓடை நீரின்றி வாடும் இளநாத்து. செம்மீனே செம்மீனே உங்கிட்ட சொன்னீனே. நீ வழங்கும் பூமுடிக்க கூந்தலொன்னு ஆடுதிங்கே. ஒரு விரலால் பொட்டு வைக்க நெற்றி ஒன்று இருவரும் அன்றாடம் சேர்ந்ததை பார்த்து இடைவெளி இல்லாமல் ஊர்த்தெடுத்தும் யார் தடுத்தும் ஓயாது நானும் கொண்ட மோகம் என்றும் ஓயாது நானும் கொண்ட மோகம். செம்மீனே செம்மீனே உங்கிட்ட சொன்னேனே மலைஜாதி பொண்ணுக்கு கடல் வாழை கழுக்கு கல்யாண மாலை கொண்டு வா வா. மஞ்சள் தாலியும் குங்குமமும் லா 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 லா. அப்பேற்பட்ட காதல் இந்த முருகப்பெருமான் மீது. ஆமா, பாட்டு பாட சொன்ன ஆளு அன்பளிப்பு கொடுக்கவே இல்லை, மத்தவங்க எல்லாம் அன்பளிப்பு கொடுக்குறாங்க. ஆமா, அப்பேற்பட்ட ஆடல் அரசி மணிமேகலை ரசிகர் மன்றத்தின் சார்பாக இங்கே விளையாடிக்கும் லட்சுமி அவர்களுக்கு 101 அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார்கள். அருமையான யூடியூப் சேனல் எங்கே சென்றாலும், அதாவது நாடகம் பதிவு செய்வதை தவிர்த்து நாடக ரசிகர்னு சொல்லலாம், நாடக வெறியன்னு கூட சொல்லலாம். அப்பேற்பட்ட நல்ல உள்ளம் உடன்பிறவா சகோதரர் கோயம்புத்தூர்ல இருந்து வர்றாரு. ஆமா, இது உங்க ஊர். ஆனா இது உங்க ஊர் யூடியூப் சேனல் சார்பாக ரூபாய் 501 அன்பளிப்பினை வாரி வழங்கி அன்புலத்திற்கு என் சார்பாக நான் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாக நன்றி 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 கடந்த வணக்கம். ஆடலரசி மணிமேகலை ரசிகர் நற்பணி மன்றத்தின் சார்பாக அருமை தோழியர் சார்பாக எனக்கு ரூபாய் 101 அன்பளிப்பு வாரி வழங்கி அன்பளத்துக்கு என் சார்பாக நான் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாக நன்றி 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 கடந்த வணக்கம். அப்படியெல்லாம் அந்த முருகப்பெருமான் மீது காதல். முருகப்பெருமான் என்றால் சாதாரணப்பட்ட தெய்வமே கிடையாது. ஏன்னா எந்த தெய்வத்துக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு முருகப்பெருமானுக்கு மட்டும்தான் உண்டு. ஏன்னா முருகப்பெருமான் மட்டும்தான் கருணை கடல்னு நம்ம சொல்லுவோம். கருணை கடல்ங்கிற பேரு முருகப்பெருமானுக்கு மட்டும்தான் உண்டு. அது மட்டும் கிடையாது, தன்னுடைய முருகா அப்படிங்கிற 3 எழுத்துக்குள்ளே அத்தனை தெய்வங்களை அடக்கிய ஒரே தெய்வம் முருகப்பெருமான் தான். ஏன்னா மூ என்றால் முகுந்தன், ரூ என்றால் ருத்ரன், கா என்றால் கமலாச்சன். பாருங்க, முருகான்ற 3 எழுத்துக்குள்ளே மும்மூர்த்திகளும் அடக்கமா, மும்மூர்த்திகளுக்குள்ளே முப்பெரும் தேவிகளும் அடக்கமா. மும்மூர்த்திகளும் முப்பெரும் தேவிகளும் இருக்கக்கூடிய இடத்துல 30 முக்கோடி தேவர்களும் இருப்பார்கள் என்பது ஐதீகம். முருகனுடைய ஆலயத்துக்கு போனாதான் முருகான்ற வார்த்தையை சொல்லணும் கிடையாது. எந்த ஆலயத்துக்கு போனாலும் முருகான்ற வார்த்தையை நம்ம சொல்லலாமா? அப்பேற்பட்ட பெருமை இந்த முருகான்ற வார்த்தைக்கு 3 எழுத்துக்கே உண்டு. அதனாலதான் முருகான ஒரு வார்த்தையை சொன்னனாலதான் அருணகிரிநாதரை முருகப்பெருமான் வந்து காப்பாத்தினாராம். பாருங்க, பெண் மீது அதிகமாக மோகம் கொண்டவர் அருணகிரிநாதர். இந்த அருணகிரிநாதர் என்ன பண்றாரு, பெண் மீது அதிகமாக மோகம் கொண்டு தன்னுடைய சொத்து பத்து எல்லாத்தையும் என்ன பண்றாரு, ஒவ்வொரு தாசி பெண்ணுடைய வீட்டுக்கெல்லாம் போய் கொடுத்து அழிச்சிட்டார். கடைசியாக உடல் முழுக்க குஷ்டநோய் பரவியது. குஷ்டநோய் பரவியும் என்ன பண்ணாரா, கூட பிறந்த அக்காவை கூப்பிட்டு சொன்னாரா, நான் இன்னைக்கு ஒரு பெண்ணோட கூடணும், ஒரு பெண்ணை கூட்டிக்கிட்டு வா அப்படின்னு சொன்னாரா. இந்த தாசி பெண்ணு வீட்டுக்கெல்லாம் அவங்க அக்கா போய் கேட்கறாங்க, எந்த பெண்ணும் அவரோடு கூடுவதற்கு வரவில்லை. அப்ப என்ன பண்ணாங்களா, எப்பா உனக்கு ஒரு பெண்ணோடு கூடணுங்கிற எண்ணம் இருந்தா, நானும் ஒரு பெண் தான் அப்படின்னு கேட்டு என்ன பண்ணாங்களா, தன்னுடைய முந்தானையை எடுத்துட்டு முன்னால நின்றுட்டாங்களா தம்பிக்கு முன்னால. அப்பதான் ஞானம் பிறந்தது அருணகிரிக்கு. என்ன பண்ணார், நேரா திருவண்ணாமலைக்கு போறார். திருவண்ணாமலைக்கு போய் மலையில இருந்து குதிக்கலாம்னு போறார். திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய சொல்லுங்க, ஏதா இருந்தாலும் சொல்லுங்க, ஒண்ணும் இல்ல.
திருவண்ணாமலை இருக்கு. திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய தெய்வம் என்ன தெய்வம்ப்பா? அண்ணாமலையார், சிவபெருமான். அப்ப மலையில இருந்து குதிக்கும் பொழுது என்ன சொல்லி குதிச்சிருக்கணும்? அவர் சிவசிவான்னு குதிக்கணும். சிவசிவான்னு சொல்லி இருக்கலாம், நம சிவாய அப்படின்னு சொல்லி குதிச்சிருக்கலாம். ஆனா குதிக்கும் பொழுதே தன்னை அறியாமல் வந்த வார்த்தை முருகான்ற வார்த்தை. ஏன்னா இவர் தற்கொலை பண்ணிக்கலான்னு போகும்போதே ஒரு பெரியவர் என்ன பண்ணாரா, ஏப்பா தன்னுடைய உயிரை தானே எடுத்துக்கிறது மிகப்பெரிய பாவம், அதனால முருகான்னு சொல்ல உனக்கு செஞ்ச பாவம் எல்லாம் போகும்னு சொன்னார். முருகான்ற வார்த்தை சாதாரணப்பட்ட வார்த்தை கிடையாதுப்பா. முருகான்னு சொன்னோம்னா 3 பிறவில செய்த பாவம் நம்மளை விட்டு போகுமா. முருகா 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 முருகா. எதுக்கு பாவம் போகணும்? ஆமா, அப்படி முருகான்னு சொன்னா பாவம் செய்த பாவம் போகணும்னு சொன்னார். அவரே ஏற்கனவே சாகலாம்ன்ற எண்ணத்தோட போறாரு. அவரை போய் முருகான்னு சொன்னா அவரு சொல்லுவார, அந்த வார்த்தையெல்லாம் வாய்க்குள்ள வராது போயான்னு சொல்லிட்டு நேரம் குதிக்கலாம்னு போற. அப்ப குதிக்கும் பொழுதுதான் தன்னை அறியாமல் வந்த வார்த்தை முருகான்ற வார்த்தை. முருகான்னு சொன்னோன்னு முருகப்பெருமான் வராமல் இருப்பாரா? முருகப்பெருமான் வந்தார், உயிரை காத்தார். ஓம் என்ற பிரணவத்தை நாவிலே எழுதி அருணகிரிநாதரை திருப்புகழை பாட வைத்தார். பாருங்க, மலைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்க மாட்டார் அருணகிரிநாதர். அப்பேற்பட்டவரை திருப்புகழ் பாட வச்சிருக்காருன்னா எப்பேற்பட்ட தெய்வமாக இருக்கும். இப்ப நம்ம எல்லா கோயிலுக்கும் போறோம்ல, சிவன் கோவிலுக்கு போனா அப்படின்னா என்ன எழுதிருக்கும் தெரியுமாப்பா? என்ன சிவசிவான்னு எழுதிருக்கும். சிவசிவான வாக்கியமே எழுதிருக்கும். அதுவே ஒரு பெருமாளுடைய ஆலயத்துக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன எழுதிருக்கும்? ஓம் நமோ நாராயணா. ஓம் நமோ நாராயணா அப்படின்ற வார்த்தையை எழுதிருக்கும். அதுவே ஒரு அம்பாளுடைய ஆலயத்துக்கு போனோம் அப்படின்னா என்ன எழுதிருக்கும்? ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தின்னு எழுதிருக்கும். ஆனா முருகப்பெருமானுடைய எந்த ஆலயத்துக்கு வேணாலும் போங்களேன், என்ன தெரியுமா எழுதிருக்கும்? யாம் இருக்க பயமேன். யாம் இருக்க பயமேன் எழுதிருக்கும். அப்பேற்பட்ட தெய்வம் அவர் இருக்க நம்மளாம் பயப்படணுன்ற அவசியமே கிடையாது. அதனாலதான் வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லைனாங்க. அப்பேற்பட்ட அந்த முருகப்பெருமானுக்காக தான் இந்த இடத்துல காத்துக்கிட்டு இருக்கேன். எப்படி எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கறத உங்கள்கிட்ட சொல்றேன். ஹலோ, ராசாவே உன்னை விட மாட்டேன், என்னானாலும் வெட்கம் விட மாட்டேன், ஓயாமலே மழை தூறலாம் போகாதையா மண் வாசல்
நன்றி 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 கிடந்த வணக்கம். அப்பேற்பட்ட காதல் அந்த முருகப்பெருமான் மீது முருகப்பெருமானுடைய தோற்றுவித்தலோ சூரபதமனை வதம் செய்வதற்கு. வதம் என்றாலே கொலை என்று அர்த்தம். பொதுவா முருகப்பெருமானும் கிடையாது, எல்லா தெய்வத்துடைய அவதார நோக்கமே தனக்கு எதிரியா இருக்கிறவங்களை அழிக்கணுங்கிறதெல்லாம் இருந்தது. ராம அவதாரம் எடுத்தார் ராவணனை அழிப்பதற்காக, கிருஷ்ண அவதாரம் எடுத்தார் கம்சனை அழிப்பதற்காக, நரசிம்ம அவதாரம் எடுத்தார் இரணியனை அழிப்பதற்காக. அப்ப தெய்வத்துடைய அவதாரம் எல்லாமே எதிரி அழிக்கணுங்கிறதெல்லாம் இருந்தது. எதிரியாக இருந்தவங்க அழிச்சாங்க, தெய்வமாக அவதாரம் செய்து எதிரியா இருந்தா எல்லாரையும் அழிச்சாங்க. ஆனா முருகப்பெருமான் சூரபதுமனை அழித்தாரா அப்படின்னா அழித்தார். ஆணவத்தை மட்டும் அழித்தார். ஆணவத்தை மட்டும் அழித்து தன்னோட ஐக்கியமாக்கி வச்சுக்கிட்டார். இதுலதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகமே இருக்கு. சூரபதுமனை அழிக்கிறாமனு போறார். போருக்கு போகும்போது ஒரு மாமரமா மாறி நின்னுட்டார். மாமரமா மாறி நின்னோன்னு தன் கையில இருந்த வேலாயுதத்தை கொண்டு மாமரத்தை நோக்கி எரிய மாமரத்திலே வேலாகப்பட்டது பட்டு இருகுறா பிளந்துருச்சு. இருகுறாக பிளந்தத அப்பதான் பேர் சொல்ல விரும்பாத அருமை நண்பர் இங்கு வள்ளியாக நடிக்கும் அன்பு மகள் லட்சுமி அவர்களுக்கு ரூபாய் 201 அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அன்பளிப்பு கொடுத்து பிரியப்படுத்தி அன்பளித்திற்கு என் சார்பாக நான் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாக நன்றி 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 கிடந்த வணக்கம். அப்ப இருகுறாக பிளந்தத ஒன்னு சேவர் கொடி ஆச்சுக்கிட்டார், மற்றொன்று மயிலா ஆச்சுக்கிட்டார். இப்ப மயிலா இருக்கக்கூடிய வாகனத்துக்கு உயிர் இருக்கா? உயிர் இருக்கு. உயிர் இருக்கு. சேவராக மாற்றிய சேவர் கொடியில இருக்கிற சின்னத்துக்கு உயிர் இருக்கா? உயிர் இல்ல. கொடியில இருக்கிற சேவலுக்கு உயிர் இல்ல. உயிர் இல்ல. இப்ப ரெண்டா பிளந்துட்டார்ல, அது என்ன ஒண்ணு உயிர் உள்ள ஜீவனாகவும் மற்றொன்றை உயிரற்ற ஜீவனாகவும் ஏன் வச்சிருக்கணும் முருகப்பெருமான்? யார்கிட்ட கேக்குறிய கேள்வி? அது உள்ள இருக்கிறவர் அதை தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி, இல்ல இங்க இருக்கிற யாருக்கிட்ட கேட்டாலும் தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி. ஆமா, அதனால அப்படி ஒரு சந்தேகம் எனக்கு, ஏன் ஒன்ன உயிர் உள்ளதாகவும் மற்றொன்றை உயிரற்றதாகவும் ஏன் வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம். ஆமா, அதுல எதிரில் வேற ஒருத்தர் இருக்கார், அவருக்கு அண்ணே. அதுலயுமே ஒரு மிகப்பெரிய சந்தேகம் ஒண்ணு ரொம்ப நாளா இருக்குது. நம்ம பொதுவாவே எந்த ஒரு காரியத்தை தொடங்குறதா இருந்தாலும் விநாயகர் பெருமானை வணங்கிட்டு நம்ம ஒரு காரியத்தை தொடங்கும் இல்லையாப்பா? ஒரு விஷயத்தை நம்ம எழுத போறதா இருந்தாலும் என்ன பண்ணுவோம்? பிள்ளையார் சொல்லி. பிள்ளையார் சொல்லினா என்ன போடுவோம்? ஊங்கிற எழுத்து போடும். இப்ப ஊங்கிற எழுத்து போடுறோம்ல, தமிழிலே முதல் எழுத்துன்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? ஆங்கிற எழுத்து தான் தமிழிலே 247 எழுத்துக்கள்ல முதல் எழுத்து ஆங்கிற எழுத்து. அப்ப எந்த ஒரு காரியத்தை தொடங்குறா இருந்தாலும் ஆங்கிற எழுத்து தானே போடணும். ஆனா 5வது எழுத்தான ஏன் ஊங்கிற எழுத்தை போட்டு நம்ம ஆரம்பிக்கிறோம்? நீ வந்ததுல இருந்து ஒரே சந்தேகமா தானப்பா இருக்கிற, எனக்கே சந்தேகமா தான் இருக்கு. அதனால அப்பேற்பட்ட சந்தேகம் எல்லாம் உண்டு. தனக்கு எதிரியாக நின்ற சூரபதுமனையே தன்னோடு ஆட்கொண்ட அந்த முருகப்பெருமான் அனுதினமும் முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். எப்பொழுது வந்து என்னை ஆட்கொள்வார் என்பதற்காக இந்த இடத்துல எப்படி எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே. முட்டு விரிந்த மலரினிலே கண்டு மூழ்கிட கண்டேனே, மூங்கிலே காற்று வந்து மோதிட கண்டேனே. சிட்டுக்குருவி
எப்பொழுதும்